ஹலோ வெல்கம். ஸோ இந்த வீடியோல நீங்க ஏல் இஃப் ஏல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும் இஃப்னா என்னங்க. இஃப்னாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இஃப் பார்த்தாலே சம் கண்டிஷன்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏல்னா என்ன, அல்டர்னேட்டிவ். ஸோ இஃப் அகெயின் இஃப் வந்திருக்கு. அகெயின் இஃப் வந்தா அகெயின் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்றது அர்த்தம். அதுக்கு நீங்க சொல்லலாம் மேம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ஏல்ஸ் இருக்கே, ஏல்ஸ்ல நமக்கு என்ன இல்லைன்னா கண்டிஷனே வராதுங்க. ஸோ இந்த கண்டிஷன் இல்லையா, ஏல்ஸ்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்றதான் நம்ம வந்து சொல்ல போறோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இங்க நடக்க போகுது. ஸோ இப்போ இஃபேலோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இஃப் கோலன் பிரிண்ட் ஏல் இஃப் கோலன் பிரிண்ட். உங்களுக்கு எத்தனை கண்டிஷன் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுதோ அத்தனை கண்டிஷனை நீங்க இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? கடைசியில எலிஃப், கடைசியில ஏல்ஸ் தான் நீங்க போடணும். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த சின்டெக்ஸ் ஆஃப் இஃப் எலிஃப். சரி, இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் மேனேஜர் நம்மளுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை மட்டும் செக் பண்ண சொன்னாரு. இப்ப ஏஜ் இஸ் ஈக்குவல் டு, கரெக்ட்டுங்களா? இப்ப ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னா அடல்ட் பிரிண்ட் ஆகணும்னு சொன்னாரு. ஆமா ரைட்? கரெக்ட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு, அப்படி என்ன சொன்னாருன்னா ரெண்டு கண்டிஷன் வச்சு செக் பண்ண சொன்னாரு. என்ன சொன்னாரு, ரெண்டு கண்டிஷன் வச்சு செக் பண்ண சொன்னாரு. அவங்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா, ஆமா ரைட், அவங்களோட ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சுன்னா சில்ட்ரன்னும், இன்கேஸ் 18 தவிர வேற எந்த நம்பர் வந்தாலுமே அடல்ட்னு பிரிண்ட் பண்ற மாதிரி சொன்னாரு. அப்ப ஒரு கண்டிஷன் இன்னொரு அல்டர்னேட் ஆன்சர்ன்ற போது இஃப் எல்ஸ்ல நம்மளால ஈஸியா கொடுக்க முடிஞ்சது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட்டுங்களா? சோ இப்ப அவர் என்ன கேக்குறாரு, என்ன கேக்குறாருன்னு பாத்துடலாமா, என்ன கண்டிஷன் அவர் கேக்குறாருன்னு. சோ இந்த இடத்துல நான் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் ஏஜ் வந்து லெஸ் தென் 18 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து சில்ட்ரன்னு சொல்லணுமா, அதே ஏஜ் இன்கேஸ் ஒரு வேலை 35 லெஸ் தென் 35 அப்படின்னா அத வந்து நம்ம அடல்ட்னு சொல்லணுமா, ஏஜ் 35ல இருந்து 55க்குள்ள வர வயசு எல்லாம் 59 வரைக்கும் வர வயசு எல்லாமே நம்ம அவங்கள சிட்டிசன்னு சொல்லணுமா, ஏஜ் கிரேட்டர் தென் 59க்கு மேல எது வந்தாலுமே அதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா சீனியர் சிட்டிசன்னு சொல்லணுமா. சோ இந்த மாதிரிதான் நம்ம மேனேஜர் வந்து நம்ம கிட்ட ஒரு ப்ரோக்ராம் எழுதி கேக்குறாரு. அப்போ இவர் சொன்ன கண்டிஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எத்தனை இருக்குங்க. கண்டிஷன் 1, கண்டிஷன் 2, கண்டிஷன் 3. இந்த 59க்கு மேல எது வந்தாலுமே நம்மளுக்கு என்னது, அது சீனியர் சிட்டிசன் வரணும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்பர் வச்ச கண்டிஷன் இருக்கு. அப்ப 3 வாட்டி 3 டைம்ஸ், எப்படி 3 டைம்ஸ் வந்து நம்ம அதை வந்து இது பண்ற மாதிரி இருக்கு, கண்டிஷன்ஸ் வச்சு செக் பண்ற மாதிரி இருக்கு ஒரு இன்புட்டுக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்பதான் உங்களுக்கு இந்த இஃப் ஏலிஃப் வந்து ஹெல்ப் ஆகும். கரெக்ட்டுங்களா? இப்பதான் உங்களுக்கு ஏலிஃப் வந்து ஹெல்ப் ஆகும். சோ இது எப்படி ஹெல்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஃப் ஏஜ் இஸ் லெஸ் தென் 18 அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள உங்களுக்கு என்ன வரணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள it should print that as a children. am I right? so இன்னொன்னு ஏலிஃப் கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம்னா ஏஜ் இஸ் லெஸ் தென் 35 அப்படின்னா print adult. கரெக்ட்டுங்களா? இன்னொன்னு ஏலிஃப் இன்னொரு கண்டிஷன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, if age is less than 59, 35ல இருந்து 59க்குள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கணும், சிட்டிசன் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? வெரி குட்.
இன்கேஸ் 59க்கு மேல என்ன வந்தாலுமே நம்ம என்ன பண்ண போறோம், சீனியர் சிட்டிசன் சொல்ல போறோம். சோ அதுக்கு கண்டிஷன் வேணா 59க்கு மேல வேற என்ன வந்தாலுமே அப்படின்னு வரும் பட்சத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம், rent that is a senior citizen. கரெக்ட்டுங்களா? am I right? கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இந்த பர்டிகுலர் இதை நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த செல்லை வந்து நான் மார்க் டவுனா மாத்திக்கிறேன். மார்க் டவுன்னா அது கோடு இந்த இதா எடுத்துக்காது, பைத்தான் கோடா எடுத்துக்காது. அது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி அதை இதாயிக்கும். ஸோ உங்களுக்கு எப்ப பைத்தான் கோடு இல்லையோ இந்த இடத்துல அந்த பிராக்கெட் வந்து வராது. இந்த பிராக்கெட் இருந்தாதான் இது உங்களுக்கு பைத்தான் கோடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? சோ இப்ப இது கிட்ட நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இது இந்த இடத்துல நான் இன்புட் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். அப்பதான் நம்ம மாத்தி மாத்தி இன்புட் வந்து செக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்புட் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல 4 கண்டிஷன் இருக்கு. சில்ட்ரன் ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும், அடல்ட்டுக்கு செக் பண்ணி பார்க்கணும், சிட்டிசனுக்கு செக் பண்ணி பார்க்கணும், சீனியர் சிட்டிசனுக்கு செக் பண்ணி பார்க்கணும். இது 4க்குமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னா என் லாஜிக் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அதை மேனேஜர் கிட்ட போய் நான் சொல்லுவேன். சோ அதை நான் எப்படி செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு பாருங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஏஜ் வந்து நான் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் சில்ட்ரனுக்கு செக் பண்ணி பாக்குறேன். சில்ட்ரனுக்கு செக் பண்ணி பாக்குறச்சு நான் வந்து 4 கொடுக்குறேன். 4 கொடுத்து இந்த இடத்துல இப்ப என்டர் கொடுத்தாச்சு. சோ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஆன்சரை நீங்க கோடிங்ல செக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லாஜிக் செக் பண்ணும்போது, நீங்க டெஸ்டிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேனுவலா நீங்க பண்ணி பார்க்கணும். மேனுவலா நீங்க பண்ணி பார்த்தாதான் யூ ஆர் இன் கரெக்ட் ஃபேஸா இல்லையா அப்படின்றதே உங்களுக்கு அது தெரியும். சரிங்களா? அது எப்படி செக் பண்றதுன்னு பாத்துடலாமா? இப்போ இந்த 4 அப்படின்றது இந்த ஏஜ்ல போய் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ இங்க ஏஜ்ல வந்து 4 இருக்கும். 4 is less than 18 காமிக்கும். செக் பண்ணும். 4 is less than 18 கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆகுதா இல்லைங்களா? 4 is less than 18 தான். 4 18 விட சின்ன நம்பர் தான். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால உங்களுக்கு சில்ட்ரன் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். எப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சோ மீத இருக்கக்கூடிய எந்த கோடுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா கீழே இருக்கிற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இதை நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி பாக்குறேன். இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது லெட்ஸ் see what is happening. சோ நான் ஆன்சர் சொன்ன மாதிரி நம்ம மேனுவலா பண்ண மாதிரி நம்மளுக்கு என்ன வந்துருச்சுங்க, சில்ட்ரன் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ அடல்ட்டுக்கு வரணும். அப்ப அடல்ட்டுக்கு என்ன கண்டிஷன், 18ல இருந்து 35க்குள்ள எது கொடுத்தாலுமே நம்மளுக்கு என்ன வரணுங்க, அடல்ட்டுன்னு வரணும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா 25 கொடுக்குறேன். ஏன்னா 18க்கும் 35க்கும் நடுவுல 25 இருக்கு. சோ தட் அதை வந்து நம்ம தாராளமா கொடுக்கலாம். இப்போ மேனுவல் செக் பண்ணிடலாமா? இந்த 25 அப்படின்றது ஏஜ்குள்ள போய் சேவ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமா ரைட். அப்போ இப்ப ஏஜ் இருக்கிற இடத்துல 25 போய் உட்காரும். 25 இஸ் லெஸ் தென் 18 25 18 விட வந்து சின்ன நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் வந்து தப்பு. அப்போ இந்த கண்டிஷனும் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த கண்டிஷன்ல போய் செக் பண்ணோம். இங்க போய் 25 உட்காரும். 25 இஸ் லெஸ் தென் 35 கேட்கும். ஆமா கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சு அப்படின்னா இங்க அடல்ட் பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் கண்டிஷன் இங்க சாட்டிஸ்ஃபைடு ஆயிடுச்சுன்னா இது எதுவுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்போ நான் ரன் பண்ணி பாத்துடலாமா? ஆன்சர் நம்மளுக்கு இப்ப என்ன வரணும், அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ அகைன் இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 35ல இருந்து 59க்குள்ள என்ன வேல்யூ வந்தாலும் நம்மளுக்கு சிட்டிசன் வரணும். சோ 35ல இருந்து 59 கூட வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கலாங்க, 48 கொடுக்கலாமா? சோ ஒரு வாட்டி மேனுவல் செக் பண்ணிடலாமா? இந்த 48 போயிட்டு ஏஜ்ல உட்காரும். இப்போ 48 இஸ் லெஸ் தென்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். 48 இஸ் லெஸ் தென் 35 இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடும். 48 இஸ் லெஸ் தென் 59 கண்டிஷன் ட்ரூ ஆயிடும். இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த சிட்டிசன் அப்படின்ற பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்ட்டுங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தலாமா? வெரி குட், இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு கண்டிஷன் சீனியர் சிட்டிசன் இருக்கு.
சோ 59 வயசுக்கு மேல நான் எவ்வளவு கொடுத்தாலுமே அது எனக்கு என்ன வரணுங்க இந்த 78 அப்படின்றது ஏஜுக்கு போகும். 78 இங்க உட்காரும். இப்போ 70 இஸ் லெஸ் தென் 18 கேட்கும். கண்டிஷன் ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ், கண்டிஷன் ஃபால்ஸ். எந்த கண்டிஷன், எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆச்சுன்னா ரிமைண்டர் எல்ஸ் பார்ட்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ செக் பண்ணி பாத்திரலாங்களா என்ன எப்படி வேலை செய்யுதுன்னு. சோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வந்து. இஸ் இட் கிளியர்? சோ இப்படிதான் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் பண்ணிட்டு உங்களோட இன்புட்ஸ் எல்லாத்துக்கும் சூப்பரா ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை நீங்க மேனேஜர் கிட்டயோ உங்க டீம் லீட் கிட்டயோ நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த மேனுவலா நான் பண்ணல ஒரு ப்ரொசீஜர். எப்படி இந்த 78ல போய் ஏஜ்ல போய் உட்காருது, எப்படி ரீப்ளேஸ் பண்றோம், இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ரீடிங் ப்ரொசீஜர் உங்களுக்கு கோடிங்ல இருந்தாலே நிறைய எரர் வராம நீங்க அதை தடுக்க முடியும். சரிங்களா? வெரி குட். சோ நெக்ஸ்ட் வீடியோல ஃபார் லூப் எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா ஒரு கம்பாரிஷன் கொடுக்க போறேன். இஃப் எப்ப யூஸ் பண்ணணும், if else எப்ப யூஸ் பண்ணணும், if-elif எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோல நான் கொஞ்சம் சம்மரைஸ் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ.